வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுற பீப்புள் வந்து இந்த 200 டிஎம்ஏ அண்ட் 50 டிஎம்ஏ இந்த மாதிரி நிறையா ட்ரெண்ட்ஸு சார்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ புரிகிற மாதிரி நம்ம பேசுவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ பேசிக்காக என்னென்னா 200 டேயோட மூவிங் ஆவரேஜை வச்சு அந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக சில ஸ்டாக் வந்து அந்த 200 டே மூவிங் ஆவரேஜோட ட்ரெண்ட் லைனை ரீச் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல சிக்னலு, அந்த ஸ்டாக் இப்போ மேலே ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து அந்த 200 டே மூவிங் ஆவரேஜை ரீச் ஆன ஒரு 20 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடித்து சொல்லலாம் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. டிஸ்க்ளைமரும் சொல்லிட்டேன், ஸ்டாக் வந்து என்ட்ரு ஆகிட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு ஒரு 5%, 10%, 6%ங்கிற மாதிரி பார்த்துட்டு வெளியே வரலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து ஒரு 20 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்டாக்கை நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டாக் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட், ஸோ பேசிக்காக ஜென்ரலாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் லைனை தாண்டினோடனே பிரேக் அவுட் ஆகும். இதை நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அபோவ் த லைன் ஈக்குவல் டு ஹெல்த்தியும் பிலோ த லைன் ஈக்குவல் டு வீக்குங்கிறத ஒரு ட்ரெண்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு கேட்ச் இருக்கு, இது ஒரு ப்ராபபிலிட்டி தியரி தான், கேரண்டி தியரி கிடையாது. அண்ட் நாமளும் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல என்னென்ன செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்டாக் என்னென்னங்கிறது வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேங்கிங்கு 6 இருக்கு, டெலிகாம்ல 1, எனர்ஜியில் 4, ஆட்டோ காம்பனன்ட் 1, மைனிங் 4, கன்சியூமர் ரீட்டைல் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2, ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1. அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே. ஸோ ஃப்ரெஷ் பிரேக் அவுட், இப்போ ரீசெண்ட் டைமில் பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அபோவ் டிஎம்ஏல 7.9% கிட்ட இருக்குது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமில். ஓகே. ஸோ ஓவரால் இந்த டீட்டெயில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி உள்ளே போகலாம் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 21 ரூபா கிட்ட நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு 21 ரூபாயில் என்ட்ரு ஆகி 24.3 ரூபா டார்கெட் பண்ணிவிட்டு அவுட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸாக 20.9 கிட்ட நீங்கள் வைக்கலாம். ஓகே. இது எல்லாமே மோஸ்ட்லி இன்ட்ராடே ரிலேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ராடேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம் இந்த வீடியோவை. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருக்கும் எஸ் பேங்க் பொறுத்தவரை. ஸோ அடுத்து சூஸ்லான் எனர்ஜியில் நீங்கள் ஏதாவது வேவ் பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா 52, 53ங்கிற ப்ரைஸில் என்ட்ரு ஆகிட்டு டார்கெட்டை 69 ரூபாய் கிட்ட வச்சுக்கோங்க. 59 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. 50 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 7.9% பிலோ டிஎம்எம்ஏ. ஸோ உங்களுக்கு நிறைய லாஸ் நடக்காது, அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஜோன் 142, 143, டார்கெட் வந்து 178, ஸ்டாப் லாஸ் ஐடியா பொறுத்த வரைக்கும் 139. கேல். ஸோ கேல் பொறுத்த வரைக்கும் 160ங்கிற ப்ரைஸில் என்ட்ரு ஆகிட்டு 202ங்கிறத நீங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு 164ங்கிறத ஸ்டாப் லாஸாக வைத்துக் கொள்வது பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ 164ங்கிறது 3.5% பிலோ ஆவரேஜ். அண்ட் இந்த ஸ்விங் ட்ரேட் உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சால் 18.9% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 270ங்கிற ப்ரைஸில் என்ட்ரு ஆகி 349ங்கிற ப்ரைஸில் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா 19.9% கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாப் லாஸாக 273 வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கிறது, அதாவது ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கழிச்சு இப்போ ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐடிஎஃப்சி பேங்க். ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 73 சுட இருக்கு. ஸோ டிஎம்ஏல இருந்து 2.4% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட்ச் ஜோன் டு என்ட்ரி 68, டார்கெட் வந்து 1 இயருக்கு 87. ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா 73ல் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஏன் நான் ஸ்டாப் லாஸ் போட சொல்கிறேன்னா இதில் உள்ள நிறைய ஸ்டாக் வந்து பிஇ வேல்யூவேஷன் வந்து கண்ணா பின்னான் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது மார்க்கெட் ஃபிளிப் நடந்துச்சுன்னா தர்மடி விழும். ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறது பெட்ரு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனீங்கன்னா.
என்எம்டிசி இது வந்து மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் ரிலேட்டட் கம்பெனி 88 89ங்கிற பிரைஸ்ல என்ட்ரு ஆகலாம். 1 இயர் டார்கெட் வந்து நீங்க 97.49. ஸோ 7.2% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸா 78 நீங்க வச்சுக்கோங்க, பெட்ரு இந்த கம்பெனி பொறுத்தவரை. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 96 97ங்கிற பிரைஸ்ல என்ட்ரு ஆயிட்டு 1 இயர் டார்கெட்டா 110, ஸ்டாப் லாஸா 93.94. நைகா பொறுத்த வரைக்கும் பிஇ எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 57. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இந்த ஸ்டாக்ல இருக்கு. 264 267ங்கிற பிரைஸ்ல என்டர் ஆயிட்டு 285 எக்ஸிட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஐடியா வந்து 250. ஸோ இட்ஸ் லைக் 8.5% அண்டர் 200 டிஎம்ஏ. நான் நிறைய வேர்ட்ஸ் இதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜென்ரலாகவே வந்து வீடியோ போடும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் புரியணுங்கிற மாதிரி தான் போடுவேன். ஸோ இதில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் மன்னிச்சிருங்க. பட் அட்லீஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பென் பேப்பர் எடுத்துட்டு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 345 ரூபாங்கிற பிரைஸ்ல நீங்க என்டர் ஆயிட்டு 1 இயர் டார்கெட்டா நம்ம வைக்கிறது வந்து 375. ஸ்டாப் லாஸ் ஐடியான்னு என்ன கேட்டீங்கன்னா 324. ஸோ இப்படி போனீங்கன்னா ஒரு சேஃபரான ப்ராஃபிட் பார்த்து என்டர் ஆகலாம். அண்ட் முக்கியமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல ஒரு ஸ்டாக் மட்டும் பிக் பண்ணி ரேண்டமா போகாதீங்க. இதுல உங்களுக்கு ஃபேவரபிளா தோன்ற உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்ல ஒன்னு ரெண்டுங்கிற மாதிரி ஸ்டாக் போயிட்டு இப்போ சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி ஜோனு, டார்கெட் ஜோனு, எப்போ வெளியே வரணுங்கிறதும் கரெக்டு, அதே சமயம் ஸ்டாப் லாஸும் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு 4 கம்பெனி எடுத்து சர்க்குலேட் பண்ணீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணி ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வோடஃபோன் ஐடியா ஆர்எஸ்ஐ 71, லாங் டேர்முக்கு நான் சொல்ல மாட்டேன். என்ட்ரி ஜோன் 11, ஸ்டாப் லாஸ் 10, டார்கெட் 15 ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 77ங்கிற பிரைஸ்ல என்ட்ரு ஆகி 85.9ங்கிற 1 இயர் டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஜோனா இருக்கும். 63ங்கிற ரூபாயில ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல். ஸோ இது வந்து 143 பிரைஸ். பட் என்ட்ரி ஜோன் நான் சொல்றது வந்து நியர் டிஎம்ஏ 50 பொறுத்த வரைக்கும் 128, 151ங்கிற டார்கெட் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸா 119. அண்ட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஏஐ பொறுத்த வரைக்கும் 183 184 டார்கெட்டா வச்சுட்டு 209 நீங்க டார்கெட் பிரைஸ் 1 இயரா வச்சுக்கோங்க. 13% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 148. ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஜோன்ல இருக்கு. பட் ஸ்டீல் வந்து ரொம்ப சைக்கிளிக்கல், அதனால கரெக்டான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்டர் பண்ணுங்க. வீடியோ எந்த டைம்ல பாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதானி பவர் பொறுத்த வரைக்கும் 211 ரூபாங்கிற பிரைஸ்ல நீங்க என்டர் ஆயிட்டு 254 ரூபாங்கிறது ஒரு நல்ல டார்கெட் பிரைஸ் 1 இயர்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 14% ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் ஐடியா பொறுத்த வரைக்கும் 157. ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஸ்விங் ஆகுறதுனால 29% ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். அந்த பிரைஸ் போற வரைக்கும் கூட நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அப்சோன் கண்டிப்பாக போகும். வேதாந்தா பொறுத்த வரைக்கும் 302 அண்ட் டார்கெட் பிரைஸ் 360. ஸோ ஸ்டாப் லாஸ் ஐடியா 230. ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் 290 என்ட்ரி பிரைஸும் கரண்டாக 1 இயர் டார்கெட் 316. கரண்ட் பிரைஸுமே ஆல்மோஸ்ட் அந்த ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஓவர் பாட் ஜோன் நோக்கி போயிடுச்சு. டிப்பு கிடச்சிச்சுன்னா என்ட்ரு ஆகுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கரண்ட் ப்ரைஸ் ஆனால் 317 ரூபாயை ஆல்மோஸ்ட் மறுபடியும் ரீச் பண்ணும். ஸ்டாப் லாஸாக 252 வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபைனலாக புல் பேக் வாட்ச். ஸோ இது வந்து கொஞ்சம் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புல் பேக் ஆகும்போது என்ட்ரு ஆகிட்டு ஒரு குவிக் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். 105 ரூபாங்கிறது ஒரு வாட்ச் ஜோனு. கரண்டாக புல் பேக் ஜோனில் இருக்கிறதுனால 98 நல்ல ப்ரைஸு, தாராளமாக என்ட்ரு ஆகலாம். 119 வந்து டார்கெட் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸாக 96. அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 170 70 71ங்கிற ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு 205 வரைக்கும் நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஐடியா 157 நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 21% இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து அப்வர்ட் விண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் 208ங்கிற ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி ஜோன் கன்சிடர் பண்ணிட்டு 274 ப்ரைஸில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். 13% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸாக 183 போட்டுக்கோங்க. மெட்டல்ஸ் வந்து ரொம்பவே சைக்கிளிக்கலாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ரேலியை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த என்டையர் வீடியோவுமே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் வேல்யூ பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கோட ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 45 to 65 இருந்துச்சுன்னா இன்னும் ஓவர் பாட் ஜோனை நோக்கி போகலன்னு அர்த்தம். அந்த டைமுக்குள்ள என்டர் ஆகிட்டு ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும்.
ப்ராஃபிட் மேலே போனோன்னே இன்னும் ஆசைப்பட்டு 1% எக்ஸ்ட்ரா போட்டு 2% எக்ஸ்ட்ரா போனோம்னீங்கன்னா வித்துட்டு வெளியே வர முடியாது. அண்ட் இந்த ஸ்டாக்குக்கு ப்ராப்பராக ஆட்டோ எக்ஸிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிஇ வேல்யூவேஷன் சொல்லிட்டு நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம பேசலை. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ராடேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸும் நம்ம வீடியோவில் மேக் பண்ணி போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ராடே பற்றி போஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ட்ராடேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.